Hi, NCR need previous year questions chapter P block elements la பார்க்க போறோம். Question number 1. In which of the following compounds nitrogen exhibit highest oxidation state அப்படினு கேட்டிருக்காங்க. So first oneல பாத்தீங்கன்னா 2x வெயிட் பண்ணுங்க வரேன். First oneல பாத்தீங்கன்னா 2x plus 4 equal to 0. அப்போ என்ன ஆயிரும் நமக்கு 2x equal to minus 4, x equal to minus 2. So first oneல minus 2. இந்த மாதிரி நீங்கள் x value கண்டுபிடிக்கணும். இப்போ நான் ஒன்றுக்கு சொல்லிக்கலையே அது மாதிரி என்னுக்கு x value கண்டுபிடிச்சிங்கன்னா இதுக்கு minus 2, இதுக்கு minus 3, இதுக்கு பார்த்தீங்கன்னா minus 1 and இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா plus 1/3 வரும். ஸோ எதுக்கு அதிகம் பார்த்தீங்கன்னா C தான். ஏன்னா இதில் தான் வேல்யூ எப்படி இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. ரைட். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Nitrogen forms N2 but phosphorus does not form P2. However, it converts P4. Reason is அப்படிங்க கேட்டிருக்காங்க. ஸோ N2 ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு என்ன ஆகுனா இந்த மாதிரி ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகுது. இதே மாதிரி P2 ஃபார்ம் ஆகுனா நமக்கு என்ன ஆகணும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். அண்ட் இந்த பாண்டிங் பை பாண்ட் எப்படி இருக்குன்னா PP ஓவர்லாப்பிங்னால ஃபார்ம் ஆயிருக்கும். P ஓவர்லாப்பிங். ஸோ இந்த P ஆர்பிட்டால் ஓவர்லாப்பிங் நைட்ரஜனில் எப்படி இருக்குன்னா நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் பாஸ்பரஸில் வீக்காக இருக்கும். அதனால நமக்கு என்ன ஆகாது, மல்டிபிள் பாண்ட் ஃபார்ம் ஆகாது. ரைட்டா. ஸோ அப்போ என்ன ஆயிரும், P பாண்டிங் இஸ் வீக் அப்படின்றது தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் அ ஆன்சர். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆக்சைடு இஸ் மோஸ்ட் அசிடிக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே ஆக்சிஜன் 5 தான். அதே மாதிரி எலமெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 தான். பாஸ்பரஸ் ஃபேமிலி வச்சு தான் கொடுத்துருக்காங்க. அசிடிக் ஆக்சைடு அப்படின்றது எப்படி இருக்கும், நான் மெட்டல்ஸோடைய ஆக்சைட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும், அசிடிக்காக இருக்கும். நான் மெட்டலோடைய ஆக்சைட்ஸ் அசிடிக்காக இருக்கும். அப்போ இதில் நான் மெட்டாலிக் கேரக்டர் யாருக்கு அதிகமாக இருக்கும், நைட்ரஜன் தான். ஏன்னா பீரியாடிக் டேபிளில் அப் டு டவுன் நான் மெட்டாலிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக. அப்போ மேலே இருக்கிறது தான் மோஸ்ட் நான் மெட்டாலிக்காக இருக்கும் பி பிளாக்ல. அப்போ என்ன நமக்கு சி தான் இங்கே நமக்கு ஆன்சர். ரைட். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹேஸ் ஹையஸ்ட் டைபோல் மூமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதில் டைபோல் மூமெண்ட் ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு. அண்ட் டைபோல் மூமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகும்னா, இப்போ இந்த இடத்துல ஜென்ரலாக நான் இங்கே வந்து ஏ அப்படின்னு, சரி ஏ வேணும், நம்ம ஏதாச்சும் ஒரு இங்கே மெட்டல்னு நம்ம போட முடியாது. சரி இப்போதைக்கு எம்னு எடுத்துக்கிறேன். ரைட்டா. ஸோ இது மேலே நமக்கு என்ன ஆகுனா லோன் பேர் இருக்குது. அண்ட் இங்கே ஹெச் இதுதான் இதோடைய ஜென்ரல் ஸ்ட்ரக்சர். அப்போ என்ன ஆகும்னா டைபோல் மூமெண்ட் இந்த லோன் பேர் எலக்ட்ரான் நோக்கி வரும். அண்ட் இது என்ன பண்ணுன்னா நமக்கு எலக்ட்ரான் இந்த சைடு இருக்கும். ஸோ அப்போ இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, நமக்கு அதிகமான டைபோல் மூமெண்ட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த எம் இந்த பக்கம் எலக்ட்ரானை இழுக்கணும். அப்போ யார் வருவாங்க, NS3. ஏன்னா பீரியாடிக் டேபிளில் டவுன் த குரூப் அகைன் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி நமக்கு குறையும். அப்போ நைட்ரஜன் தான் நமக்கு எப்படி இருக்கும், மோர் electronegative இருக்கும். Right. Next one. The basic character of hydrates of the group 5 elements decreasing in the order of. So basic character கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக் கேரக்டர் அப்படின்னா என்னது, எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. அதாவது இப்போ நைட்ரஜன் இருக்குன்னா அது மேலே ஒரு லோன் பேர் இருக்கும். ரைட். அதே மாதிரி இங்கே ஹைட்ரஜன் இருக்கும். அதே மாதிரி பாஸ்பரஸ் எடுத்திங்கன்னா அது மேலே என்ன இருக்கும், நமக்கு ஒரு லோன் பேர் இருக்கும். அங்கே நீங்கள் ஹைட்ரஜன் இருக்கும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்மளால் வரைய முடியும். ரைட். ஸோ அப்போ இந்த லோன் பேர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக டொனேட் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். ரைட்டா. அப்போ இங்கே டைப்போ மொமெண்ட் எதுக்கு அதிகமாக இருக்குது, இந்த லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா எதில் நமக்கு ஃபாஸ்ட்டாக ரிலீஸ் ஆகும்னா ஸ்மாலர் ஆட்டமில் தான். ஏன்னா அதில் தான் எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது என்ன பண்ணும், ஈஸியாக டொனேட் ஆகும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. அப்போ டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு வரும். டவுன் த குரூப் இதோடைய பெசிசிட்டி நமக்கு என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆகும். ரைட். நெக்ஸ்ட் ஒன். அமாங் த ஃபாலோயிங் ஆக்சைடு த லோயஸ்ட் அசிடிக் அப்படின்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் அசிடிக் ஆக்சைடு அப்படின்னாலே நான் மெட்டல்ஸ். லோயஸ்ட்னா மெட்டாலிக் கேரக்டர் வர வர அசிடிக் கேரக்டர் ஆஃப் ஆக்சைடு வந்து லோயர் ஆகிட்டே வரும். அப்போ பாஸ்பரஸ்க்கு அப்புறம் தான் ஆர்சனிக் இருக்குது. ஸோ ஆர்சனிக் தான் லீஸ்ட் அசிடிக்காக இருக்க போகுது. அதில் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று AS4O6, இன்னொன்று AS4O10. ரைட்டா. ஸோ இப்படி பார்க்கும்போது நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் அதிகமாக அசிடிட்டியும் நமக்கு அதிகமாகும். அப்போ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் யார் கம்மியாக இருக்குன்னு பாருங்க. ஸோ அதுதான் நமக்கு என்ன இருக்கும், லீஸ்ட் அசிடிக். பாஸ்பரஸ் வராது. அப்போ இது 2ல் என்ன நமக்கு இது லீஸ்ட் அசிடிக்காக வரும். ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அண்ட் இது நீங்கள் இன்னொரு மெத்தடில் கூட சால்வ் பண்ணலாம். இதோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்து கூட சால்வ் பண்ணலாம். மோர் வில் பி த ஹையர் த ஆக்சிடேஷன் நம்பர், மோர் வில் பி த அசிடிட்டி. அப்படி வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம். ரைட். நெக்ஸ்ட் ஒன். விச் ஆர் த ஃபாலோயிங் ஃப்ளூரைட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு கேட்டிருக்காங்க. இது பார்த்த உடனே நம்ம சூஸ் பண்ணிடலாம். NF5.
ஏன்னா நைட்ரஜனுடைய வேலன்சி NF3 வரைக்கும் தான் வரும். இட் டஸ் நாட் ஹேஸ் d ஆர்பிட்டால். ஸோ d ஆர்பிட்டால் இது கிடையாது, ரைட்டா? அதனால இதோடைய வேலன்சியை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. அப்போ NF5 தான் நமக்கு ஃபார்ம் ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, which one has the lowest boiling point அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு மாஸ் வச்சு தான் வரப்போகுது. அப்போ ஹையர் த மாஸ் ஹையர் த பாயிலிங் பாயிண்ட், லோயர் த மாஸ் லோயர் த பாயிலிங் பாயிண்ட். அப்போ இருக்கலே NH3 தான் நமக்கு லோயர் த மாஸ். அப்போ இதுக்கு தான் லோயஸ்ட் பாயிலிங் பாயிண்ட் இருக்குன்னு நம்ம எதிர்பார்ப்போம். பட் அப்படி இருக்காது, ஏன்னா இதில் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால இது எப்படி இருக்குன்னா கம்பேரிட்டிவ்லி ஹையர் பாயிலிங்காக இருக்கும். அப்போ லோயஸ்ட் பாயிலிங் யார் இருப்பாங்கன்னா பாஸ்பின் தான், ரைட்டா? ஆக்சுவலாக நமக்கு எப்படி வரும்னா பாயிலிங் பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் அடுத்து பாஸ்பரஸ் அப்படி தான் வரணும் இல்லையா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆர்சனிக்கு அடுத்து SB. ஸோ இந்த பேட்டர்ன்லாம் நமக்கு வரணும். பட் இப்போ நமக்கு என்ன ஆயிடுதுன்னா இந்த இடத்துல இது வந்துடுது, ஹைட்ரஜன் பாண்டிங்னால என்ன ஆயிடுது, பாஸ்பரஸ் லிஸ்ட் ஆயிடுது, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர்ட் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் நைட்ரஜன் மாலிகுல். ஸோ நைட்ரஜன் மாலிகுலோடைய லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் போட்டோம் அப்படின்னா நமக்கு இப்படி தான் வரும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ஷேர்டு பார்த்தீங்கன்னா 6 எலக்ட்ரான் நமக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின், ஆப்ஷன் ஏ தான் இதுக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, nitrogen is relatively inactive element because it had a mass stable electronic configuration, it has low atomic radius, its electron is fairly high, dissociation energy of its molecule is fairly high. So the dissociation energy எப்படி இருக்கு, fairly high-ஆ இருக்கு. அதாவது n ட்ரிபிள் பாண்ட் என்ன அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது, ரைட்? அதனால எப்படி இருக்குது, கொஞ்சம் இன்ஆக்டிவாக நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், pure nitrogen is prepared in the laboratory by heating a mixture of, இதுக்கு ஆன்சர் வந்து NH4Cl அண்ட் NaNO2. ஸோ இந்த ரியாக்ஷன் நமக்கு புக்லேயே இருக்கும், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். அம்மோனியம் குளோரைடையும் NaNO2வையும் ரியாக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராடக்ட்டு, ரைட்? ஸோ ரியாக்ஷன் நான் இப்போ உங்களுக்கு இங்கே எழுத போகிறேன், எழுதலாம் அப்படின்னு பார்க்குறேன். NH4Cl + NaNO2 will gives on heating, it will form NH4NO2 plus NaCl, right? So further it is on heating, it will form N2 plus 2H2O அப்படின்னு ஃபார்ம் பண்ணும். ஸோ நைட்ரஜன் கேஸை நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணும், ரைட்? அப்போ ஆன்சர் டி. நெக்ஸ்ட் பாருங்க, which of the following statement is not correct for nitrogen? Its electron negativity is very high. அடுத்து பாருங்க, d orbitals are available for bonding. ஸோ ஆப்ஷன் பி தான் முடிஞ்சு, ஏன்னா நைட்ரஜனில் நோ டி ஆர்பிட்டால் நம்ம ஆல்ரெடி சொன்னோம். அப்போ இதுதான் ஆன்சர். இதனால் மற்ற ஆப்ஷன் பாருங்கள், இட்ஸ் டிபிக்கல் நான் மெட்டல் கரெக்ட், இட் இஸ் மாலிகுலர் சைஸ் ஸ்மால், இதுவும் கரெக்ட், ஏன்னா செகண்ட் பீரியட் எல்லாமே ஸ்மாலராக தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், யூரியா ரியாக்ட் வித் வாட்டர் டு ஃபார்ம் ஏ, which will decomposes to form B. When passed through copper 2 plus deep blue color solution C is formed. What is the formula of C அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ யூரியாவை நீங்கள் ஹீட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு யூரியா ரியாக்ட் வித் வாட்டர்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ NH2C டபுள் பாண்ட் O NH2, திஸ் இஸ் யூரியா. அண்ட் இதில் நான் வாட்டர் ஆட் பண்ணும்போது இட் வில் ஃபார்ம் NH2C டபுள் பாண்ட் O அண்ட் NH4. அண்ட் இங்கே என்ன ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும், ரீஅரேஞ்ச்மெண்ட் நடக்கும்போது என்ன ஆகும்னா இந்த O நமக்கு இங்கே கப்பல் ஆயிரும். ஸோ அப்போ O NH4 இது வந்து நமக்கு ஆசிடாக மாறிடும். இப்போ இதை நான் ஹீட் பண்ணும்போது இட் வில் பிரேக் டு ஃபார்ம் 2NH3 + CO2 வெளியே போயிடும், ரைட்டா? அம்மோனியாவும் CO2 கேஸும் வெளியே போயிடும். ஸோ இந்த அம்மோனியா தான் நமக்கு B when passed through copper 2 plus it form solution C. அப்போ நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணுவது, காப்பர் NH3 4 times 2 plus, அதாவது காப்பர் காம்ப்ளெக்ஸை நமக்கு ஃபார்ம் பண்ணும். ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், aqueous solution of ammonia consist of அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ aqueous solution of அம்மோனியாவில் நமக்கு வந்து வாட்டருக்குள்ளே போட்ட உடனே இப்போ NH3 இருக்குது, இது aqueous வாட்டரில் போட்ட உடனே இது என்ன மாறும் நமக்கு NH4 + OH- காஞ்சுகேட் ஆசிட் பேஸில் படிச்சிருப்போம் இல்லையா? அப்போ இது ரெண்டுமே நமக்கு இருக்கும். அப்போ என்ன வந்துடும், ஆப்ஷன் டி இஸ் அ ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, which are the following oxides of nitrogen is paramagnetic கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள், நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. ஸோ ஆட் நம்பர் இருந்தால் தான் அது பேராமேக்னெட்டிக். இதில் பாருங்கள், ஏல பாருங்கள் 7, சரிங்களா, ஆடு, இதுக்கப்புறம் 16 வரும். ஸோ அகைன் இதோடைய நம்பர்ஸ் என்ன வந்துடும், ஆட் நம்பர். இப்போ ஆன்சர் ஏ தான், முடிஞ்சு போச்சு. ரொம்ப 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 சிம்பிள், ரைட்? ஸோ ஏன்னா MOTயில் படிச்சிருப்போம், ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வரும்போது தான் வரும். இங்கே பாருங்கள் N2ன்றப்ப இங்கே 14 + 3 × 16ன்றப்ப ஈவன் தான். ஸோ அப்போ ஆன்சர் வில் பி ஈவன்.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா 14 ஆன்சர் வில் பி ஈவன். இங்கேயும் 14 + 16 ஆன்சர் வில் பி ஈவன். அப்போ எங்கே நமக்கு ஆட் நம்பர் வருது? NO2ல மட்டும்தான் ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் வருது. ஸோ அப்போ அதுதான் எப்படி இருக்கும்? நமக்கு பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ரைட். நெக்ஸ்ட் ஒன், which of the following is a nitric acid anhydride அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நைட்ரிக் ஆசிட்ன்றது என்னது? HNO3 அண்ட் இந்த 2 டைம்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ரைட்டா? அண்ட் இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹெச்சை ரிமூவ் பண்ணுறேன். ஸோ ஹெச் ப்ளஸ்ஸை ரிமூவ் பண்ணிட்டா மிச்சம் எனக்கு என்ன இருக்குது? NO3 மைனஸ். அண்ட் இதுலேருந்து OH மைனஸ் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு இங்கே என்ன கிடைக்கும்? NO2 ப்ளஸ் கிடைக்கும். இப்போ இது ரெண்டையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன், ஆனைட்ரைடு. அப்போ மிச்சம் நமக்கு என்ன இருக்குன்னா NO3 + NO2. அப்போ என்ன ஆகும்? நமக்கு N2O5 ஃபார்ம் ஆகும். அப்போ 16க்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் சி N2O5 தான் என்னது கரெக்டான ஆன்சர். ரைட். அப்போ ஆப்ஷன் சி இங்கே இருக்குது, டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, நைட்ரிக் ஆசிட். வென் காப்பர் இஸ் ஹீட்டட் வித் கான்சன்ட்ரேட்டட் HNO3 இட் ப்ரொடியூசஸ். ஸோ நீங்கள் காப்பர் எடுத்து 4HNO3 போட்டு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா இது ஆக்சுவலாக நல்ல ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ காப்பரை இது ஆக்சிடைஸ் பண்ணிடும். ஸோ காப்பர் நைட்ரேட் ஃபார்ம் ஆகும். அதாவது Cu2+ மாறிடும். ஸோ நான் இங்கே ரியாக்ஷனாக பேலன்ஸ் பண்ணுறேன். காப்பர் நைட்ரேட் NO3 ட்வைஸ் ஃபார்ம் ஆகும். சரியா? 2 NO3 இங்கே வந்துச்சு, மிச்சம் 2 நமக்கு என்ன ஆகுனா NO2வாக வெளியே போயிடும். ரைட். அப்போ இதுலேருந்து நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 NO2லேருந்து ஒவ்வொரு ஆக்சிஜன். அப்போ 2 ஸோ 4. அப்போ நேரம்னா நமக்கு இட் வில் ஃபார்ம் 2H2O. ரைட்டா? ஸோ இதான் ஃபார்ம் ஆகும். அப்போ எங்கே இருக்கு பாருங்கள்? ஆப்ஷன் சி CuNO3 2 டைம்ஸ் அண்டு NO2 ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் பாருங்க, ஜிங்க் கிவ்ஸ் H2 கேஸ் வித் H2SO4 அண்ட் HCl பட் நாட் வித் HNO3 பிகாஸ் ஜிங்க் என்ன பண்ணிடும்னா நமக்கு HNO3 ஜிங்க்ல போடும்போது இட் வில் ஆக்சிடைசஸ் ஜிங்க் 2+. ரைட்டா? அது எல்லாத்துலேயும் யூஸ்வலாக நடக்கிறது தான். பட் இங்கே நமக்கு எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் கேஸ் வெளியே போகுது இல்லையா? அதுக்கு பதிலாக இது என்ன பண்ணிடணும்? இட் ரெடியூசஸ் இட் டு H2O. ரைட். அண்ட் NO3 நமக்கு ரெடியூஸ் ஆகி என்ன ஆயிரும்? NO2வா வெளியே போயிடும். ரைட்டா? அப்போ என்னது? ஆப்ஷன் டி NO3 மைனஸ் இஸ் ரெடியூஸ்டு ப்ரிஃபரன்ஸ் டு ஹைட்ரோனியம் அயான். ரைட். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்ஷன் டி வரும். நெக்ஸ்ட் பாருங்க, சுகர் கேன் ஆன் ரியாக்ஷன் வித் நைட்ரிக் ஆசிட் கிவ்ஸ் அப்படின்னு கேட்டுருவாங்க. ஸோ C12H22O11 இதில் வந்து HNO3 போடுறோம் அண்ட் ரியாக்ஷன் இது என்ன பண்ணணும்னா நமக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டாக யூஸ் ஆக போகுது. ஸோ கிட்டத்தட்ட இது ஒரு கேட்டலிஸ்ட் மாதிரி தான் HNO3 அண்ட் இட் வில் ஃபார்ம் ஆக்சாலிக் ஆசிட் COOH 2 டைம்ஸ். ரைட். ஸோ 6 டைம்ஸ் போட்டுக்கலாம். அப்போ எத்தனை ஓ நமக்கு வருது அப்படின்னு பாருங்கள். இங்கே 2ன்றப்ப 2 2s are 4, 24 ஆக்சிஜன் 11 தான் இருக்குது. ஸோ வி கேன் ரைட் ஹியர் 18 ஆக்சிஜன் டு பேலன்ஸ் இட். ரைட்டா? அப்போ 18 ஆக்சிஜன் நான் இங்கே போடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா இட் வில் கிவ் +5H2O நமக்கு வெளியே போகும். ரைட்டா? ஸோ ஆக்சாலிக் ஆசிடை ஃபார்ம் பண்ணும். எங்கே இருக்குது பாருங்கள்? ஆப்ஷன் பி இட் வில் ஃபார்ம் அ ஆக்சாலிக் ஆசிட். ரைட். நெக்ஸ்ட் பாருங்கள், which of the following phosphorus is the most reactive அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது டைரக்ட் கொஸ்டின். அப்போ ஒயிட் பாஸ்பரஸ் இஸ் மோஸ்ட் ரியாக்டிவ். இது வந்து தியரி பார்ட் படிச்சிருந்தாலே உங்களுக்கு தெரியும். ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, each of the following is true for white and red phosphorus except that they are soluble both soluble in CS2. இது தப்பு. ரைட்டா? நமக்கு என்ன ஆகும்? ரெண்டுமே வந்து என்ன ஆகாது? CS2ல கரையாது. ஸோ ரெட் பாஸ்பரஸ் நமக்கு என்ன ஆகாது? கரையாது. ஆனால் ஒயிட் பாஸ்பரஸ்னால் நமக்கு கரைஞ்சிரும். ஒயிட் இஸ் சாலியபிள், ரெட் இஸ் நாட் சாலியபிள். ரைட். மற்ற எல்லா பாயிண்ட்டுமே எல்லாத்துக்கும் சேம் தான். சேம் கைண்ட் ஆஃப் ஆட்டம். ரெட்டை ஒயிட்டாக மாற்றிக்கலாம். அதாவது ஐஸ் இந்த அல்லோட்ரோப் வந்து கன்வெர்டபுள் அண்ட் கேன் பி ஆக்சிடைஸ்டு பை ஹீட்டிங் இன் ஏர். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ரைட். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், காம்பவுண்ட் எக்ஸ் அப்பான் ரியாக்ஷன் வித் H2O ப்ரொடியூசஸ் அ கலர்லெஸ் கேஸ் ஒய் வித் ராட்டன் ஃபிஷ் ஸ்மெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? and Y is absorbed in a solution of copper sulfate to give Cu3P2 as one of the product. Predict the compound X ன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஸோ காம்பவுண்ட் எக்ஸ் வந்து கால்சியம் பாஸ்பேட் தான், Ca3P2. ஸோ Ca3P2 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா we can write like this CaP, right, and here also P and CA again என்னது CA. இதுதான் கால்சியம் பாஸ்பேடு. அண்ட் இது என்ன பண்ணுறாங்கன்னா வாட்டரோட ரியாக்ட் பண்ணுறாங்க. அண்ட் H2O இட் வில் ப்ரொடியூசஸ் OHH, இங்கேயும் OHH, இங்கேயும் OHH. ஸோ அந்த மாதிரி நமக்கு க்ளீவ் ஆகும்போது இட் வில் ப்ரொடியூஸ் பாஸ்பீன். அப்போ இதுதான் நமக்கு ஃபிஷ் ஸ்மெல்லிங் கேஸ். PH3 ஃபார்ம் ஆகும் 2 டைம்ஸ். 2PH3 + 3CaOH 3 டைம்ஸ். ஸோ பாஸ்பீன் ப்ரொடியூஸ் ஆயிடுச்சு. அண்ட் இதை காப்பர் சல்ஃபேட்டில் ஆட் பண்ணுறாங்க.
when you are adding with the copper sulfate, again it will form Cu3P2, right? Phosphide form ஆயிரும். இது ஒன் ஆஃப் த ப்ராடக்ட், ரைட்? ப்ளஸ் நமக்கு என்ன ஆயிரும், ஹியர் இட் வில் கெட் H2SO4, ரைட்டா? அப்போ காம்பவுண்ட் எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ எக்ஸ் என்ன வரும்? ஆப்ஷன் ஏ, கால்சியம் பாஸ்பைடு. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், PH4I + NaOH ஃபார்ம்ஸ் PH3. ஸோ இது ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின். அப்போ இதில் நமக்கு ரியாக்ஷன் எப்படி நடக்குது? இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரியாக்ஷன், ரைட்? அப்போ PH4I நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ப்ளஸ் NaOH சால்ட் ஃபார்மேஷன் PH3 நமக்கு கிடச்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா NaI + H2O, இதுதான் நமக்கு ஃபார்மேஷன், ரைட்? அப்போ பாஸ்ஃபீன் நமக்கு கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டட் டு PCl5 ஃப்ரம் த ஃபாலோயிங். PCl5 மாலிகுல்ஸ் நான் ரியாக்டிவ்னு கொடுத்துருக்கான். இதுதான் தப்பு, இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டே கண்டுபிடிச்சாச்சு. இருந்தாலும் மற்றது பார்க்கலாம். ஸோ PCl5 ஸ்ட்ரக்சர் வச்சு தான் மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ ஸ்ட்ரக்சர் வச்சு பார்க்கும்போது இங்கே Cl, இங்கே Cl, இங்கே Cl, இங்கே Cl, இங்கே Cl. அண்ட் ஈக்குவட்டோரியல் வந்து ஒரு ட்ரையாங்கனல் பிளேனானால பாண்ட் ஆங்கிள் 120 இருக்கும். ஸோ அப்போ பி கரெக்டு. டூ ஆக்சியலுக்கு ரெண்டு ஆக்சியல் இருக்கு இல்லையா, அந்த ஆக்சியல் நடுவில் 180 டிகிரி இருக்கும், அதுவும் கரெக்டு, ரைட்? அண்ட் ஆக்சியல் PCl bonds are longer than equatorial. ஸோ இதுவும் கரெக்டு. ஆக்சியல் ஆர் லாங்கர் தென் ஈக்குவட்டோரியல், ரைட்? ஸோ இதுவும் கரெக்டு தான், ரைட்? நெக்ஸ்ட் பாருங்க, PCl3 reacts with water to form அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ PCl3 வாட்டரோட நம்ம ரியாக்ட் பண்ணோம் அப்படின்னா PCl அண்ட் இதில் ஹைட்ராலிசிஸ் வாட்டர் போடும்போது என்ன ஆயிரம் வந்து இடம் உடஞ்சி இங்கே OH H, அகைமா இங்கே H, இங்கே H. ஸோ 3 OH வருது. அப்போ 3 OH நம்ம எழுதிக்கலாம் H3PO3 + 3HCl எழுதலாம். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் பியில் இருக்குது, ரைட்? Next question, which of the following oxo acids of phosphorus has strongest reducing property அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதில் யாருக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டி? ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டினா ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகணும். அப்போ லோயர் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்க எல்லாமே ஸ்ட்ராங்கர் ரெடியூசிங்காக இருக்கும். இப்போ இந்த இடத்துல ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு +5, இதுக்கும் பார்த்தீங்கன்னா 8 + 5, இதுக்கு பார்த்தீங்கன்னா 6 3, இதுக்கு வந்து +3, அண்ட் இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 + 1. ஸோ அதெல்லாம் இந்த எக்ஸ் வேல்யூ போட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், சரியாப்பா? +1 இருக்கலே லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான். அடுத்து என்ன ஆகும், ஃபர்தராக ஹையர் ஆக்சிடேஷன் போகும். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கவங்க ஈஸியாக ரெடியூஸும் பண்ணிடும். அப்போ ஆப்ஷன் சி வரும், ரைட்? அடுத்து பாருங்கள் 27, விச் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த கிவன் ஆசிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ்பீனிக் ஆசிட் இஸ் அ மோனோப்ரோட்டிக் வைல் பாஸ்போனிக் ஆசிட் இஸ் அ டைப்ரோட்டிக். ஸோ இதுதான் கரெக்டு. 27ல் பார்த்தீங்கன்னா ஏ தான் நமக்கு ஆன்சர், ரைட்டா? ஏன்னா பாஸ்பீனிக் ஆசிட் பாருங்கள் நமக்கு வந்து ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். H3PO2. இதே வந்து பாஸ்போனிக் ஆசிட் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் டைபேசிக். அப்போ என்ன வரும், முதல்ல H3PO3 வரும். இது பாஸ்போனிக் ஆசிட், இல்லைனா ஆர்த்தோ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே OH அண்ட் இங்கே H, ரைட்டா? அகெயின் இங்கே H. ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ இதே வந்து பாஸ்பீனிக் பார்த்தோம் அப்படின்னா பாஸ்பரஸ், இங்கே டபுள் பாண்ட் O, இங்கே OH, இங்கேயும் OH, ரைட்? அண்ட் இங்கே H. ஸோ இந்த மாதிரி வரும். அப்போ இதில் எல்லாம் 2 டைபேசிக்காக இருக்குது, இதுனா அது வெறும் மோனோபேசிக்காக இருக்குது, ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், ஸ்ட்ராங் ரெடியூசிங் பிஹேவியர் ஆஃப் H3PO2 இஸ் டியூ டு H3PO2ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், P டபுள் பாண்ட் O. ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு டபுள் பாண்ட் O கண்டிப்பாக இருக்கணும் இப்போ ஆக்ஸோ ஆசிட்ஸில். ஸோ அது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. அப்போ இங்கே OH இருக்கும், இங்கே H இருக்கும், இங்கே H இருக்கும். அப்போ டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் 1 OH குரூப் அண்ட் 2 pH பாண்ட்ஸ். ஸோ எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. ஏன்னா அதில் ஒரே ஒரு OHம் 2 pH பாண்டும் இருக்குது, ரைட்? நெக்ஸ்ட் பாருங்கள், விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் வேலிட் ஃபார் ஆக்ஸோ ஆசிட்ஸ் ஆஃப் பாஸ்பரஸ்? ஸோ நாட் வேலிட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆர்த்தோ பாஸ்பாரிக் ஆசிட் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் ட்ரிபிள் சூப்பர் பாஸ்பேட், கரெக்டு? ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் டைப்ரோட்டிக் ஆசிட் தான் தப்பு. இப்போ தான் பார்த்தோம் ஹைப்போ பாஸ்பரஸ் ஆசிட் அப்படின்றது மோனோப்ரோட்டிக்,
இது டைப்ரோட்டின் கொடுத்துருக்காங்க, இதுதான் தப்பு. அடுத்து பாருங்க, ஆல் ஆக்ஸோ ஆசிட்ஸ் கண்டெயின் டெட்ராஹெட்ரல் 4 கோஆர்டினேட்டட் பாஸ்பரஸ். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஆல் ஆக்ஸோ ஆசிட்ஸ் கண்டெயின் அட்லீஸ்ட் 1 PO பாண்ட் யூனிட் அண்ட் 1 POH குரூப். இது ரெண்டுமே இருக்கும். இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க, ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் பாஸ்பரஸ் இன் H4P2O5, H4P2O6, P2O7 கேட்டிருக்காங்க. இங்கே பார்க்கும்போது 5 2s are 10, ஏன்னா ஆக்சிஜனுக்கு -2. அப்போ 10 இங்கே +4 என்ன ஆயிரும் நமக்கு -6. -6 வந்தால் போனால் +6. ஸோ இதுக்கு +3. இதுக்கு போடும்போது நமக்கு என்ன ஆயிரும்னா 6 12 -4 என்ன ஆயிரும் 8. ஸோ 8/2 4. இங்கே 4 +3 +4 எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டி. அப்போ அடுத்தது +5 தான் வரும். இதுக்கு 14. ஸோ 14 அதுக்கப்புறம் -4 10. 10/2 போடும்போது என்ன நமக்கு 5ன்னு வரும். ஸோ +5, ஆன்சர் டி. இது வந்து நம்ம 11th ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்போம் இல்லையா, எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறது. ஸோ அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதை கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஹவு மெனி பிரிட்ஜிங் ஆக்சிஜன் ஆட்டம்ஸ் ஆர் பிரசன்ட் இன் P4O10 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஸ்பரஸ் ஆர் லிங்க்டு வித் ஸோ இந்த மாதிரி நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ரைட்டா, மொத்தம் 4 பாஸ்பரஸ் இருக்குது. அப்போ 1 2 3 4. இது போக நமக்கு இன்னும் எத்தனை ஆக்சிஜன் இருக்குது, இன்னும் 2 ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அந்த 2 ஆக்சிஜனை நம்ம இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம், 1 2 3 4 5. அதே மாதிரி இந்த ஆக்சிஜன் கிராஸில் வந்து இப்படி 1 2 3 4 5. பிரிட்ஜிங்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நமக்கு 6 ஆக்சிஜன் நமக்கு பிரிட்ஜிங்கில் இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து 6. இதுதான் அதோடைய ஸ்ட்ரக்சர். ரைட்டா, ஸோ அப்போ என்ன வரும், 6 ஆக்சிஜன்ஸ் ஆர் என்னது பிரிட்ஜ்டு. நெக்ஸ்ட் பாருங்க, த ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆஃப் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோடைய ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா ஆப்ஷன் சி. ஏன்னா அது மோனோ பேசிக்கு. இதுதான் ஃபார்முலா, H3PO2 தான் ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிடோடைய ஃபார்முலா. ரைட், ஸோ நெக்ஸ்ட் ஒன், H3PO2 இஸ் த மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் an acid of phosphorus. இட்ஸ் நேம் அண்ட் பெசிசிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ தான் சொன்னோம், H3PO2 ஹைப்போபாஸ்பரஸ் ஆசிட் அண்ட் இதோட பெசிசிட்டி 1. எங்கே இருக்கு பாருங்க, ஆப்ஷன் சி. ஏன்னா அதோட ஸ்ட்ரக்சர் அகைன் திரும்ப இங்கே வரேன், P டபுள் பாண்ட் O, இங்கே ஹைட்ரஜன், இங்கேயும் ஹைட்ரஜன், இங்கே வரும் நமக்கு OH, அண்ட் இதுலேருந்து நமக்கு என்ன ஆகும், H லீவ் ஆகும். அப்போ மோனோ பேசிக். அப்போ 1 அதோட பெசிசிட்டி என்ன வரும், 1. ஸோ அப்போ ஆப்ஷன் சி. பெசிசிட்டி தெரிஞ்சால் கூட போதும், பேர் தெரியலாம் கூட பெசிசிட்டி வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின், which one of the following substance is used in the laboratory for fast drying of neutral gases அப்படின்னா பாஸ்பரஸ் பென்டாக்சைடு. ஏன்னா இந்த P2O5 வந்து ஒரு மாய்ஸ்சருமே ரொம்ப ஈஸியாகவே நமக்கு என்ன பண்ணிடும், அப்சர்வ் பண்ணி இட் வில் ஃபார்ம் H3PO4 2 times. ஸோ ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. மாய்ஸ்சருமே ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கும், கேஸஸையுமே நமக்கு அப்சர்வ் பண்ணிடும். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, P2O5 is heated with water to give orthophosphoric acid. இப்போ தான் அந்த ரியாக்ஷன் பார்த்தோம், P2O5 plus H2O நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னா 2H3PO4. 2 3s are 6. ஸோ இங்கே 3H2O போடுங்க, 5 8. ஸோ கரெக்டாக வந்துருச்சா. இந்த மாதிரி நமக்கு என்ன ஆகும், ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிடாக கொடுக்கும். அடுத்து பாருங்க, பெசிசிட்டி ஆஃப் ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் இஸ் 3. இப்போ தான் அந்த ஃபார்முலா எழுதணும், H3PO4 அண்ட் இதுக்கு நான் எழுதும்போது P டபுள் பாண்ட் O 1 2 3. ஸோ OH அண்ட் H. ஸோ மூணுமே என்ன பண்ணும், ஈஸியாக H + ரிலீவ் ஆகும். இப்போ 3. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, when orthophosphoric acid is heated to 600 degrees Celsius the product is formed. ஆர்த்தோபாஸ்பாரிக் ஆசிட் அப்படின்றது என்னது, H3PO4 அண்ட் அதை ஹீட் பண்ணிங்கன்னா நமக்கு வாட்டர் தான் வெளியே வரும். ரைட், அப்போ இதிலிருந்து நம்ம வாட்டரை வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு பாருங்க. ஃபஸ்ட்டு இது டைமரைஸ் ஆகும். ஸோ 2 times எடுத்தனா பண்ணிக்கணும் நமக்கு -H2O, ஒரே ஒரு வாட்டர் வெளியே போயிட்டு it will form H4P2O7 அண்ட் ஃபர்தராக இது நம்ம ஹீட் பண்ணும்போது 600 டிகிரி செல்சியஸுக்கு ஹீட் பண்ணும்போது it will form HPO3 2 times. ஏன்னா 2 times இருக்கு இல்லையா, அப்போ இதுலேருந்து 2 3s are 6, இங்கேருந்து ஒரே ஒரு H2O. அப்போ என்ன ஆகும், இன்னொரு வாட்டர் மாலிகுல் போய் இந்த மாதிரி நம்ம ஃபார்ம் ஆயிடும். அப்போ HPO3 இதுதான் ஆன்சர். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் நமக்கு 525 கெல்வின். ஸோ அப்போ டிகிரி செல்சியஸில் பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. 273 ப்ளஸ் எவ்வளோ போட்டால் நமக்கு 500 வருதுன்னு பாருங்கள்.
200 போட்டிங்கன்னா 473, 400 இன்னொரு 100 போட்டிங்கன்னா 73 வருது. அப்போ 50 போட்டு பாருங்கள், கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சு தான் வருது. 450 டிகிரி செல்சியஸ் மாதிரி வருது, ரைட்டா? 350 டிகிரி செல்சியஸ் வருது. அண்ட் இது 600க்கு நமக்கு வந்துடும், ரைட்? அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள், which is correct thermal stability order of H2E அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இந்த பாண்ட் சைஸ் ஆஃப் ஆட்டம் தான். சைஸ் ஆஃப் ஆட்டம் பெருசாக பாண்ட் வீக் ஆகிட்டே போகும் இல்லையா? ஆனால் பாண்ட் லென்த் அதிகமாகிடும், அப்போ பாண்ட் வீக் ஆகிரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன ஆர்டர் வரும் அப்படின்னா 38க்கு பொலோனியம் சாய்ஸில் லார்ஜர், அடுத்து டெலூரியம், அடுத்து செலீனியம், அடுத்து சல்ஃபர், அடுத்து ஆக்சிஜன். சைஸ் சின்னதாகும் போது பாண்டும் நமக்கு எப்படி ஸ்டெபிலிட்டி அதிகமாகும். அப்போ ஆப்ஷன் டி, ரைட்? நெக்ஸ்ட் ஒன், அசிடிட்டி ஆஃப் டைப்ரோட்டிக் ஆசிட் இன் அக்வஸ் சொல்யூஷன் இன்க்ரீசஸ் இந்த ஆர்டர். ஸோ அசிடிட்டி பொறுத்த வரைக்கும் ஈஸியாக H+ ரிலீஸ் பண்ணணும். அப்போ எது வீக்காக இருக்கோ அதுதான் ஈஸியாக H+ ரிலீஸ் பண்ணும். அப்போ இதுலேயும் சைஸ் தான், சல்ஃபர், அதுக்கப்புறம் செலீனியம், அதுக்கப்புறம் டெலூரியம். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ நமக்கு வரும். ஏன்னா சைஸ் அதிகமாகும் போது அந்த ஹைட்ரஜன் என்ன பண்ணுவோம், ஈஸியாக நமக்கு ரிலீவ் ஆயிரும் H+. ஸோ அப்போ ஈஸியாக அது ரிலீவ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன ஆயிரும், அசிடிட்டியாக அது வந்து மோர் அசிடிக்காக நமக்கு இருக்கும், ரைட்? நெக்ஸ்ட் ஒன், விச் ஆர் த ஃபாலோயிங் பாண்ட்ஸ் ஹையஸ்ட் எனர்ஜி. இப்போயுமே சைஸ் வச்சு நம்ம சொல்லும்போது ஆக்சிஜன் இது ஸ்மாலர் சைஸ், அதுக்கப்புறம் சல்ஃபர் வருது. இப்போ டெலூரியமும் செலீனியமும் இல்லை, பட் இது ரெண்டே சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா சல்ஃபர் வந்து சைஸில் பெருசு, ஸோ இதோடைய பாண்ட் லென்த் அதிகமாக இருக்கும். அப்போ இது ஈஸின்னு நினைப்போம். ஆக்சிஜன் சைஸில் சின்னது தான், இருந்தாலும் இது வந்து என்ன இருக்கும்னா இதுக்கு வந்து மோர் ரிப்பல்ஷன் இருக்கும், நியூக்ளிக் ரிப்பல்ஷன் இருக்கனால இந்த O2 பாண்டுமே வீக்காக தான் இருக்கும். அப்போ யார் நமக்கு ப்ராப்பராக ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னா சல்ஃபர் பாண்டு தான், ரைட்? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம பார்த்தாச்சு. ரிமைனிங் செட் ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.